இன்னைக்கு நாம 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூலோட முதல் 18 வசனங்களுக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். இது வெறும் பழைய வரிகள் இல்லைங்க. ஒரு புது செய்தி வரும்போது அத மக்கள் எப்படி ஒரு பெரிய சந்தேகத்தோட பார்க்கறாங்கன்னு அந்த மோதலை பத்தி, காலம் கடந்து நிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இது பேசுது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம பேச போற எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம். ஒரு புதுசான ஒரு புரட்சிகரமான செய்தியை கொண்டு வர ஒருத்தரை பார்த்து நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு இந்த உலகமே சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, இதுதான் நம்மளோட மூலம். இப்ப நீங்க பாக்குறது குர்ஆன்ல வர்ற 15வது அத்தியாயம் அல் ஹிஜ்ர் அப்படிங்கிற பகுதியோட ஆரம்ப வரிகள் தான். இந்த பழமையான அரபி வரிகள்ல இருந்து தான் நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நூல் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துதுங்கிறது தான். முதல் வரியிலேயே இது ஒரு தெளிவான குர்ஆன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதாவது இதுல எந்த குழப்பமும் இல்ல, இது ஒரு நேரடியான சந்தேகமே இல்லாத ஒரு செய்தின்னு அது தன்னைத்தானே சொல்லிக்குது. ஆனா ஒரு விஷயம், தன்னைத்தானே தெளிவா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா? நிஜத்துல என்னாச்சுன்னா, இந்த தெளிவான கூற்று உடனடியா ஒரு பெரிய சந்தேகத்து மேல போய் மோதிச்சு. சண்டை இங்கதான் ஆரம்பிக்குது. இதை நம்மளை இந்த பகுப்பாய்வோட முதல் கட்டத்துக்கு கொண்டு போகுது. அதாவது அந்த செய்தியை ஏத்துக்காதவங்க என்ன மாதிரியான ஒரு சவாலை முன் வச்சாங்க அதை பார்க்கலாம். அவங்களோட எதிர்வினை ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. அதுவும் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி. அந்த செய்தியை கொண்டு வந்தவரை பார்த்து நேருக்கு நேரா நிச்சயமா நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு முத்திர குத்திட்டாங்க. இது சும்மா கொள்கை ரீதியான எதிர்ப்பு இல்ல, இது ஒரு தனிப்பட்ட அவமானம். அவமானப்படுத்தினதோட அவங்க நிறுத்தல. அடுத்த கட்டமா ஒரு ப்ரூஃப் கேக்குறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அதை நிரூபிக்க வானவர்களை ஏன் எங்கள்கிட்ட கூட்டு வரல அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல, ஒரு அற்புதம் செஞ்சு காட்டன்னு சொல்ற ஒரு நேரடி சவால். இப்போதான் இந்த நூல் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. இந்த மாதிரி கேலி பண்றதும் ஏத்துக்காம போறதும் இது தடவை நடக்கலையா, இது ஒரு தொடர்கதை மாதிரி அப்படின்னது சுட்டி காட்டுது. அந்த வரலாற்று தொடர்ச்சிய இந்த வரிகள் இப்படி விளக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புது செய்தியோட வந்தவங்க இதே மாதிரி எதிர்ப்பதான் சந்திச்சிருக்காங்க. இது ஏதோ இப்போ மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு ரிப்பீட் ஆகிற வரலாறுன்னு சொல்லுது. சரி, இவ்வளவு சவால்கள், கேலிகள், தொடர்ச்சியான அவமானங்கள், இதுக்கெல்லாம் அந்த செய்தியோட மூலத்திலிருந்து என்ன பதில் வருது? இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. இங்க அந்த செய்தியோட மூலமே நேரடியா இந்த சவால்களுக்கு பதில் சொல்லுது. அந்த பதிலுக்கு இதுதான் மையம். நிச்சயமா நாங்க தான் இந்த குர்ஆனை இறக்கணும், நாங்களே இதோட பாதுகாவலராகவும் இருப்போம். இது என்ன சொல்லுதுன்னா, இது மனுஷங்களோட வார்த்தைகள் இல்ல, இது அனுப்புன சக்தியே இதை பாதுகாக்கணும் ஒரு உறுதியான உத்தரவாதம் கொடுக்குது. மனுஷங்களோட கேலியாலேயோ முயற்சியாலேயோ இதை மாத்தவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லுது. சரி, அந்த கேரண்டியோ ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த மக்கள் கேட்டாங்களே, வானவர்களை கூட்டிட்டு வாங்கன்னு, அந்த குறிப்பிட்ட சவாலுக்கு என்ன பதில்? இந்த நூல் அதுக்கும் ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுக்குது. வானவர்களோட ரோல் என்னன்னு இந்த வரிகள் இப்படி விளக்குது. முதல்ல அவங்க உண்மையோட மட்டும்தான் அனுப்பப்படுவாங்க, சும்மா ஷோ கட்டுறதுக்கல்ல. ரெண்டாவது, அவங்க வந்துட்டாங்கன்னா அதோட விஷயம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். தீர்ப்பு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிராகரிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்கப்படாது, கேம் ஓவர். அதனால அவங்கள வர சொல்லி கேட்கறது கருணை கேட்கிற மாதிரி இல்ல, கடைசி தீர்ப்பை சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்கிற மாதிரி. இவ்ளோ நேரம் வார்த்தைகளால நடந்த இந்த வாதம் இப்போ அப்படியே டைரக்ஷனை மாத்துது, ஒரு பிரம்மாண்டமான திசைக்கு திரும்புது. இனிமே ஆதாரத்துக்கு புத்தகத்தை பார்க்காதீங்க, மேல வானத்தை பாருங்கன்னு இந்த நூல் சொல்லுது. இதுதான் இந்த வாதத்தோட கிளைமாக்ஸ்னே சொல்லலாம். வார்த்தைகளை நம்பாதவங்களுக்கு கண்ணால பார்க்க முடியற இந்த பிரபஞ்சமே ஒரு சாட்சியா முன்னாடி நிறுத்தப்படுது. அப்படி என்ன பிரபஞ்ச ஆதாரங்களை இந்த நூல் சொல்லுது? வானத்துல பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அமைச்சிருக்கிறது, அதை பார்க்குற எல்லாருக்கும் அழகா தெரியற மாதிரி செஞ்சிருக்கிறது. அப்புறம் எந்த தீய சக்தியும் உள்ள நுழைய முடியாதபடி அதை பாதுகாக்கிறது. இது எல்லாமே இது ஏதோ தற்செயலா உருவான ஒரு குழப்பம் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த ஒழுங்கான ஒரு அறிவு இருக்குன்னு வாதிடுது. இவ்ளோ ஆதாரத்தை காட்டினதுக்கு அப்புறமும் சிலரோட சந்தேகம் எவ்வளோ ஆழமா இருக்கும்னு இந்த வரிகள் ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தோட சொல்லுது. அதாவது அவங்களுக்காக வானத்திலே ஒரு வாசலை திறந்து அது வழியா அவங்க மேலே ஏறி போனாலும் கூட அவங்க அதை நம்ப மாட்டாங்களாம். எங்க கண்ணு எங்களை ஏமாத்துது, இது ஏதோ மேஜிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அப்போ இங்க பிரச்சனை ஆதாரம் இல்லாததில்ல, ஆதாரத்தை ஏத்துக்க மறுக்கிற மனசு தான் அசல் பிரச்சனைன்னு இது அழகா சொல்லுது. ஆக இந்த முழு பகுப்பாய்வும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. சந்தேகம் ஒரு பக்கம், உறுதி ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் நடந்த ஒரு பெரிய உரையாடலை நம்ம பார்த்தோம். வார்த்தைகள், அற்புதங்கள், பிரபஞ்ச ஆதாரங்கள்னு எல்லாத்தையும் அலசிட்டோம். அப்போ இந்த நூல் சொல்ற கடைசி ஆதாரம் எதுல இருக்கு? சொல்லப்பட்ட வார்த்தைகள்லையா, இல்ல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த நட்சத்திரங்கள்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூரதுல் ஹிஜ்ர், சூரா அல் ஹிஜ்ர்.
வசனம் 1 முதல் 18 வரை. இறைவேதத்தின் பாதுகாப்பும் வல்லமையும். சூரதுல் ஹிஜ்ர் அத்தியாயத்தின் அடிப்படைத் தகவல்கள் மற்றும் அதில் கூறப்பட்டுள்ள முக்கிய ஆன்மீக தெளிவுபடுத்துதல். அத்தியாயத்தின் அடிப்படைத் தகவல்கள். மக்கிய அத்தியாயம். இது 99 வசனங்களையும் 6 ருகுவுகளையும் கொண்ட ஒரு மக்கிய அத்தியாயமாகும். தெளிவான வேதம். இந்த அத்தியாயம் தெளிவான குர்ஆனின் வசனங்களைக் கொண்டு இறைவனின் வல்லமையை உணர்த்தத் தொடங்குகிறது. இறைவனின் வாக்குறுதியும் படைப்பின் அத்தாட்சிகளும். குர்ஆனின் பாதுகாப்பு. வசனம் 9. நிச்சயமாக நாமே இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே அதனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் உறுதியளிக்கிறான். வானத்தின் அலங்காரம். வானத்தில் கோள்களை அமைத்து அதை பார்ப்பவர்களுக்கு இறைவன் அழகாக்கியுள்ளான். இறை மறுப்பாளர்களின் நிலை. மறுமை நாளில் இறைமறுப்பாளர்கள் தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்கக்கூடாதா என்று ஏங்குவார்கள் என எச்சரிக்கிறது. சுரா அல் ஹிஜ்ர். வசனங்கள் 1 முதல் 18 வரை. ஒரு ஆழமான பார்வை. குர்ஆனின் இறையியல், மனித உளவியல் மற்றும் பிரபஞ்ச அற்புதங்கள் வழியே ஒரு பயணம். அலிஃப் லாம் ரா. இவை வேதத்தின் தெளிவான குர்ஆனின் வசனங்களாகும். வீண் நம்பிக்கையின் மாயை. உண்மையை நிராகரிப்பவர்கள் ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டுமே என ஏங்குவார்கள். உலக இச்சைகள் மனிதர்களை எப்படி திசை திருப்புகின்றன என்பதை குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. மனிதர்களின் நிராகரிப்புக்கும் கேலிகளுக்கும் மத்தியில் தன் வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பை இறைவனே நேரடியாக ஏற்கிறான். இது குர்ஆனின் தனித்துவமான அற்புதம். மனிதனின் பிடிவாதத்திலிருந்து பார்வையை வானை நோக்கி திருப்புகிறான் இறைவன். பிரபஞ்சத்தின் ஒழுங்கும் அழகும் மிகப்பெரிய சான்றுகள். மாயையை தவிர்த்தல். உலக இச்சைகளில் மூழ்கி உண்மையான நோக்கத்தை மனிதன் மறக்கக்கூடாது. சத்தியத்தின் பாதுகாப்பு. இறைவனின் வார்த்தைகளை எந்த மனிதனாலும் காலத்தாலும் அழிக்க முடியாது. பார்வையை விரிவுபடுத்துதல். பிடிவாதத்தை கைவிட்டு பிரபஞ்சத்தின் ஒழுங்கை கவனித்தால் இறைவனின் வல்லமை விளங்கும். திறந்த மனதுடன் பிரபஞ்சத்தையும் இறைவசனங்களையும் நோக்கும்போது உண்மை தானாகவே விளங்கும். மனிதனின் அகங்காரம் அகலும்போது இறைவனின் வழிகாட்டுதல் ஒளியாகத் தோன்றும்.